நமோ நாராயணா. இது வரைக்கும் நம்ம 18 திவ்ய தேசம் சேவிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 19வது திவ்ய தேசம். 19வது திவ்ய தேசம் எங்கே இருக்குது அப்படின்னா திருநாகை அப்படின்ற இடத்துல இருக்குது. திருநாகைனா ஒன்றும் இல்லை, நாகப்பட்டினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இவ திருநாகை அப்படின்னு சொல்கிறா. இந்த கோவிலோட மூலவர் பேர் நீலமேக பெருமாள், தாயார் பேர் சௌந்தர்யவல்லி. இந்த கோவிலோட உற்சவர் பேர் சௌந்தரராஜ பெருமாள், தாயார் பேர் கஜலக்ஷ்மி. இந்த கோவில் தாயாருக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, பெண் கருட வாகனம் இந்த தாயாருக்கு இருக்குது. அப்புறம் இந்த கோவிலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது 4 யுகத்துலேயும் இந்த கோவில் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. கிருத்த யுகத்தில் ஆதிசேஷன்னா யாருன்னா, பாம்புகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கார் இல்லையா, 1000 தலை கொண்டவர். அந்த ஆதிசேஷன் பாம்பானவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, கிருத யுகத்தில் இந்த இடத்துல தவம் பண்ணியிருக்கார். தவம் பண்ணி பகவான் விஷ்ணு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, உங்களுக்கு சயனமாக நான் மாறணும்னு சொல்லியிருக்கார். சயனமாக மாறணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் படுத்துக்கிறீங்க இல்லையா பெருமாளே, அதுக்கு நான் உங்களுக்கு பெட்டாக வரணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். உடனே பெருமாள், ஓஹோ நீ எனக்கு படுக்கையாக வரணுமா, சரி உனக்கு வரம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ சாதாரணமாக பெருமாளோட படம் வைகுண்டத்தில் பெருமாள் இருக்கா மாதிரி, அப்படி சைன திருக்கோலத்தில் இருக்கா மாதிரி நம்ம பார்த்தோம்னா பாம்பு மேலே படுத்துட்டு இருப்பார், அந்த ஆதிசேஷன் பாம்பு மேலே. அது எப்படி ஆதிசேஷனுக்கு அந்த பேர் கிடச்சிது அப்படின்னா, இந்த இடத்துக்கு அவர் தவம் பண்ணி ஆதிசேஷன் பெருமாளோட படுக்கையாக மாறினார். அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நாகப்பட்டினம் அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த ஆதிசேஷன் இங்கே தவம் பண்ணார் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சுந்தர ரணயம் அப்படின்னு பேர், ஒரு பெரிய காடாக இருந்தது. அந்த சுந்தர ரண்யம்ன்ற பேர் நாகப்பட்டினம்னு மாற்றிட்டா. காரணம் என்னென்னா, நாகம் இங்கே தவம் பண்ணித்து இல்லையா, அதனால் நாகப்பட்டினம் அப்படின்ற இந்த பேர் இந்த ஆதிசேஷனால் தான் இந்த ஊருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா திரேதா யுகத்தில் பூமி தாயார் இங்கே பெருமாளை நினச்சி தவம் பண்ணாலாம். அவள் எதுக்கு பண்ணா அப்படின்னா, உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் நன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் தாயார் இங்கே தவம் பண்ணா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் துவாபரா யுகத்தில் மார்க்கண்டேய மகரிஷி, துர்வர், அதுக்கப்புறமா பிரம்மதேவர், இவாலாம் பெருமாளை இங்கே சேவிச்சாலாம். இந்த மார்க்கண்டேயர் என்ன நினச்சி இங்கே வேண்டினார் பெருமாளை அப்படின்னா, பெருமாளோட 11 வடிவத்தையும் தான் பார்த்து சேவிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்திருக்காராம். அது என்ன 11 வடிவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், பலராமர் அவதாரம், புத்தர் அவதாரம், அதுக்கப்புறம் கல்கி அவதாரம். இந்த 11 வடிவத்தையும் அவர் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இங்கே அவர் தவம் பண்ணாராம். அதுக்கப்புறம் துர்வர் இங்கே தவம் பண்ணாராம். இந்த துர்வர் யார் அப்படின்னா, துர்வருக்கு இளைய தாயார் இருந்தா. இளைய தாயார்னா அப்பாவோட 2வது ஒய்ஃபு. அவங்க இவரை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அதனால் இவர் மனசு ஒடிஞ்சு போய் இந்த இடத்துக்கு பெருமாளை தவம் இருந்திருக்கார். அதாவது உலகத்திலேயே உயர்ந்த பதவி எனக்கு வேணும். அவர் ராஜா வம்சத்தை சேர்ந்தவர் தான். அடுத்தது இவர் தான் ராஜாவாகணும், முதல் ஒய்ஃபு பையன்றதுனால. ஆனால் ராஜாக்கே இவ அம்மாவையும் இவரையும் பிடிக்காது, 2வது ஒய்ஃபை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் இவருக்கு ராஜாவாகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இல்லை. யார் வேணால் நாட்டை ஆண்டுக்கிட்டோன்ட்டு இவர் பெருமாள் கிட்ட தவம் பண்ணார். பெருமாள் உயர்ந்த நிலையை இந்த உலகத்திலே நீ அடையணும்னு ஆசைப்படுறதுனால உன்னை நட்சத்திரமாக மாற்றுறேன்னு இவரை நட்சத்திரமாக மாற்றிட்டார். இப்போ கூட நம்ம துர்வ நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது இவர் தான். அதுக்கப்புறமா பிரம்மதேவர் இங்கே பெருமாளை நினச்சி வேண்டியிருக்கார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு போட்டி. என்னென்னா, சிவன் அப்படியே ஜோதியாக நின்றாராம். என்னோட உச்சியை நீங்கள் பார்க்க முடியாதுன்னு பிரம்மா கிட்ட சொல்லியிருக்கார். பிரம்மா நான் பார்க்குறேன்னு முயற்சி பண்ணியிருக்கார், ஆனால் அதில் தோல்வி அடைஞ்சிட்டார். ஆனால் சிவன் கிட்ட போய் சொல்லிட்டார்,
சொல்லிட்டார், உங்கள் உச்சியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு. ஆனால் சிவபெருமான் எல்லாம் தெரிஞ்சவர் இல்லையா, அவர் சொன்னார், நீங்கள் என் உச்சியை பார்க்கல, நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த பாவத்துக்காக வந்து உங்களை யாருமே வேண்ட மாட்டா, உங்களுக்கு பூலோகத்தில் கோவில் இருக்காதுன்னு சொல்லிட்டார். அப்போ வந்து பிரம்மதேவன், ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருந்தி இந்த இடத்துக்கு வந்து பெருமாளை சேவித்து மனசு வந்து அமைதி பெற்றாராம். அதுக்காக பிரம்மதேவர் இங்கே வந்து பெருமாளை வேண்டியிருக்கார். அதுக்கப்புறம் கலியுகத்தில் சாலிசுகன் அப்படின்றவர் வந்து பெருமாள் இங்கே வந்து வேண்டியிருக்கார். அவர் எதுக்கு வேண்டியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டியிருக்கார். ஆதிசேஷன் நம்ம ஆரம்பத்தில் கிருத்தயுகத்தில் சொன்னோம்ல, அவரோட ஒரு பெண்ணை வந்து இந்த சாலிசுகனுக்கு பெருமாளும் தாயாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாராம். பெருமாள் முன்னாடி சாலிசுகனுக்கும் ஆதிசேஷன் அவருடைய மகளுக்கும் கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் 4 யுகத்துலேயும் இந்த கோவில் இருந்திருக்கு. 4 யுகத்துலேயும் இவரை வந்து பெரிய பெரிய மனுஷாலாம் வந்து சேவிச்சிருக்கா. அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு தனி சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெருமாளை வந்து இங்கே 3 நிலையில் சேவிக்கலாம். அது என்ன 3 நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, சைன திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், நின்ற திருக்கோலம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த 3 நிலைகளையும் பெருமாளை நம்ம இங்கே சேவிக்கலாம். சைன திருக்கோலத்தில் இருக்க பெருமாளை வந்து ரங்கநாதர் அப்படின்னு சொல்கிறோம். அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிற பெருமாளை வந்து கோவிந்தராஜன் அப்படின்னு சொல்கிறோம். நின்ற திருக்கோலத்தில் இருக்கிற பெருமாளை வந்து சௌந்தரராஜ பெருமாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கோவிலில் வந்து அஷ்டபுஜ நரசிம்மர் இருக்கார், 8 கைகளோடு இருக்கார். எங்கேயுமே இல்லாத விசேஷம் என்னென்னா, ஒரே நேரத்தில் வந்து பிரகலாதனை வாழ்த்துறார், அதே நேரத்தில் இரண்யகசிபுவை வந்து வதம் பண்ணுறார். இது ரெண்டும் ஒரே நேரத்தில் பண்ணுற மாதிரி அந்த கோவிலில் அந்த பெருமாளோட சிலை வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த கோவிலில் அஷ்டபூஜ துர்கை இருக்குது, அதாவது 8 கைகளோட துர்கை வந்து இங்கே நமக்கு காட்சி அளிக்கிறா. இந்த கோவில் எதுக்கு பிரசித்தி பெற்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யாருக்காவது நாகதோஷம் இருந்தது, இல்லைனா காலசர்ப்ப தோஷம் இருந்தது, அப்புறம் திருமண தடை, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இதுக்கு பரிகாரம், அந்த பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு இங்கே மக்கள் வந்து பெருமாளை வழிபடுறா. அதுக்கப்புறம் இந்த கோவிலோட தீர்த்தம் வந்து சார புஷ்கரணி. கோவிலோட விமானம் வந்து சௌந்தர்ய விமானம். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் வந்து புன்னை மரம். அப்புறம் இந்த கோவிலுக்கு மங்களாசாசனம் பண்ணது யார் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். இந்த கோவிலில் இருக்க பெருமாள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாராம், உற்சவர் அதுவும். அதனால தான் அவரை வந்து என்னன்னு சொல்லுவான்னா நாகை அழகியார் அப்படின்னு அந்த பெருமாளை சொல்லுவாளாம். திருமங்கை ஆழ்வார் வந்து பெருமாளோட அழகை வந்து வர்ணித்து பாடியிருப்பாராம் இந்த கோவிலில். 10 பாசுரங்களில் ரொம்ப அழகாக பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வார். அப்புறம் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, டச்சுக்காரர்கள் வந்து வாணிபத்துக்கு வந்திருக்கா இந்த இடத்துக்கு. அப்போ அங்கே வந்து நாயக்க மன்னர்கள் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தாலாம். அப்போ இந்த டச்சுக்காரா கேட்டாலாம், எங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுங்கோன்னு. இந்த கோவிலோட ராஜ கோபுரம் இருக்குது இல்லையா, அதில் வந்து கலங்கரை விளக்கு வந்து மன்னர் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்ததா சொல்கிறா. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கோவிலை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.